ஸ்டோன் பாடத்தை படிக்க வந்திருக்கிறவங்க யாவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதுமாக 12வது பாடத்தை படிக்கப் போகிறோம். பாடத்தின் தலைப்பு ஊழியக்கார கதாநாயகன். பாடத்தின் மனப்பாட வசனம் ஏசாயா 53வது அதிகாரம் வசனம் 3. ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம தகப்பனே சுவாமி, எங்கள் நலவழி தந்திருக்கிற சுவாமி, இப்பொழுதுமாக நாங்கள் பாடத்தை கற்பிக்க போகிறோம் சுவாமி. நாங்கள் நல்லபடியாக கற்றுக்கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசிக்கும்படி உதவி செய்யுங்க. அதை கேட்டு அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க சுவாமி. அவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க உதவி செய்யுங்க. நம் மீதமான நேரத்தை இடத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்க முடியும் ஜீவன் தகப்பனே, ஆமென். ஏசாயா மற்றும் சகரியா தீர்க்கதரிசன புத்தகங்கள் இஸ்ரவேல் தேசத்தினுடைய தற்போதைய பிரச்சனையை தாண்டி நம்மளை பார்க்க வைக்குது. அண்டைய நாடுகள்னால அவங்க ஒடுக்கப்பட்டிருந்தாங்க, பாபிலோன்ல அடிமை பண்ணப்பட்டிருந்தாங்க. இன்னும் அவங்களுடைய அடிமைத்தனத்துக்கு அப்புறம் அவங்களுடைய சொந்த தேசத்தை திரும்பியும் மீட்டுக்கொள்ளணும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. இன்னும் அவங்களுடைய சொந்த தேசத்தை மறுபடியும் எடுத்து கட்டுறதுக்கு அவங்க முயற்சி செய்யறாங்க. இஸ்ரவேல் தேசத்தை தாக்க வரவங்கள ஒரு போர்ல தோக்கடிக்கிறவர் கிடையாது, ஆனா மற்றவங்களுக்காக அமைதியா தாழ்மையோடு துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு தலைவர். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தப்போ இஸ்ரவேலர்கள் எதிர்பார்த்து கொண்ட ஒரு மேசியா அவர் வரல. அவங்க எல்லாருமே அந்த காலத்துல இருந்த ஒரு பிரச்சனை, அதாவது அரசியல் அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள அப்போதைக்கு மீட்டெடுக்கக்கூடிய ஒருத்தர். இயேசு கிறிஸ்துவின் ஒரு வித்தியாசமான தலைவராக அந்த உலகத்துக்கு வர்றாரு. அவருடைய தலைமைத்துவம் முன்கூட்டியே தீர்க்க தரிசனங்களை சொல்லப்பட்டிருக்குது. அவர் ஒரு கஷ்டப்படுற ஊழியக்காரர். அவருடைய ராஜ்யம் ஒரு சமாதானம் உள்ள ஒரு ராஜ்யம். ஏசாயா மற்றும் சகரியா தீர்க்கதரிசிகள் மூலமா இந்த ராஜ்யம் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் இல்லாம உண்மையோட ஆண்டவரை தொழுது கொள்ற ஒவ்வொருத்தருக்கும் காத்திருந்துச்சு. இந்த பாடத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஊமையை சொல்றேன். ஒரு சாதாரண பின்னணியில வரவங்களா இருப்பாங்க. பொதுவா ஒரு கதாநாயகன் ஒரு சாதாரண பின்னணியில இருந்து வருவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பாவப்பட்ட ஒரு குடும்பத்தில இருந்து வருவாங்க. இயேசு இந்த உலகத்துல ஒரு சாதாரணமான குடும்பத்திலிருந்து வராரு. அவர் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வரும்போது அவர்கிட்ட இருந்த தெய்வீக தன்மையை பயன்படுத்தி அவர் அநேகருக்கு சுகமளிக்கிறாரு. ஒரு முக்கியமான வித்தியாசம் இயேசு கிட்டையோ கதாநாயகர்கிட்டையும் நம்ம பார்க்க முடியும். மற்ற கதாநாயகர்கள் அவங்களுடைய பலத்தினால வெற்றி பெறாங்க, அவங்களுடைய எதிரிகளை பலத்தின் மூலியமா அழித்து போடுறாங்க. ஆனா இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு அன்பினால அவர் வெற்றி சேர்க்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிற பாவத்துக்காக அவர் கஷ்டப்பட்டு மறிக்கும் போது அவரால் இந்த மனித குலத்தையும் இந்த பாவத்தின் பலனான மரணத்தையும் வெற்றி கொள்ளணும்னு அவர் உணர்றாரு. பாவிகள் மேல வச்சிருந்த அன்புனால கிறிஸ்து அவருடைய உயிரையே கொடுக்கறதுக்கு வழி நடத்துச்சு. இந்த உலகத்துல பாவம் நிறைந்த ஜனங்களை இந்த எதிரியான சாத்தானுடைய வல்லமையிலிருந்து யாராலையும் மீட்டெடுக்க முடியல. இந்த உலகம் பட்டம், படிப்பு, பதவி, சொத்து, திறமை போன்ற இது எல்லாத்தையும் மதிக்குது. ஆனா தேவகுமாரன் இது எல்லாத்தையும் நிராகரிச்சார். இப்ப சொன்ன காரியங்கள் எதையுமே மேசி அந்த உலகத்துல பயன்படுத்தவே இல்லை. அவர் எப்படிப்பட்டவங்கிறத ஏசாயா 42வது அதிகாரம் நமக்கு தெளிவா சொல்லுது. ஏசாயா 42 வசனம் 2, 3. அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். இயேசுவை பத்தின தீர்க்க தரிசனங்கள் எபிரேயர் 11:13 பார்க்கறது போல எபிரேயர் 11 வசனம் 13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோടെ மரித்தார்கள். முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகள் மூலமா ஆண்டவர் பத்தின இந்த வாக்குத்தத்தங்கள் மறுபடியும் சொல்லப்பட்டதுனால அவருடைய வருகை நம்பிக்கை அழியாம இருந்துச்சு. ஆண்டவர் அவருடைய முதல் வருகையை பத்தி சரியான நேரத்துல வெளிப்படுத்தினாலும் அநேகர் இந்த தரிசனத்தை உண்மையா புரிந்து கொள்ளவே இல்லை. காலங்கள் கடந்து போக போக கடைசியில் அங்க தீர்க்கதரிசிகளே இல்லாம போயிட்டாங்க. ஆனா பரலோக ராஜ்யம் கிறிஸ்து வருவதற்கான நேரத்தை நிர்ணயித்து பண்ணி வைத்திருந்தது. அதை நம்ம கலாத்தியர் 4:5 வாசிக்க முடியும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 4-5. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இன்னும் பிலிப்பியர் 2:7 வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இந்த வசனத்துல ஆண்டவர் எப்படி இந்த உலகத்துல மனிதனா பிறந்தாரு அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்துது. நம்ம ஆதியாகமத்துல பார்த்த மாதிரி
சாத்தான் ஆண்டவருடைய குதிங்கால காயப்படுத்துறாரு. ஆனா அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கிறாரு. இந்த உலகத்தினுடைய பாவ பாரங்கள் எல்லாமே பாவமற்ற அவருடைய இருதயத்துக்குள்ளாக ஊட்டப்பட்டுச்சு. ஆனா கிறிஸ்து அடிமைப்பட்டிருந்த மனித குலத்தை மீட்டெடுத்தார். அவர் சந்திச்ச ஒவ்வொரு வலியும், வேதனையும், அவமானமும் மனித குலத்தின் மீட்பிற்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்துச்சு. கிறிஸ்து அவருடைய பரிசுத்த தன்மையை ஒரு சிந்தனை அல்லது செயல் மூலமாக இழக்க சாத்தான் முயற்சித்திருந்தால், அந்த காலத்தின் அதிபதியா இருந்த அவன் இந்த மனித குலத்தை முழுமையா அவன் கைப்பற்றிருந்திருப்பான். சாத்தான் ஆண்டவரை அழுத்தத்திற்குள்ளாக கொண்டு போனாலும் பாவம் செய்ய வைக்க முடியல. வலியையும் வேதனையும் உண்டாக்க முடிஞ்சாலும் தோல்வியை தழுவ வைக்க முடியல. கிறிஸ்டியனுடைய வாழ்க்கையில ஒரு துன்பமும் சோதனையும் நிறைந்த நீண்ட பயணமா அவன் மாத்தினாலும், அவன் செய்த ஒவ்வொரு தாக்குதலின் மூலமா மனிதன் குலத்தின் மேல அவன் வைத்த பிடியை அவன் எழுந்து கொண்டே வந்தான். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தான மரணத்தினாலே அழிச்சாரு அப்படின்னு தெளிவா சொல்லப்படுது. இந்த மீட்பின் திட்டத்தின் செயல்பாடு மனித குலத்திற்கு ஒரு நித்திய பாதுகாப்பை கொடுத்துச்சு. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய பின்னணியார்களுக்கு பாதாளத்தின் வாசலை திறந்து வைத்தார். நம்முடைய மீட்பர் நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் இந்த வழியை திறந்து வைக்கிறதன் மூலமா பாவம் நிறைந்த, தேவை நிறைந்த, அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிதாவானவர்கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு வழியை அவர் தேர்ந்தெடுத்தார். வேதத்தில் பார்க்கிற பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் கிறிஸ்துவ பற்றின அநேக தீர்க்க தரிசனங்களை நமக்கு உரைக்குது. ஆனாலும் நம்ம முழு மனதா அவருடைய இந்த ஊழியத்தை, இந்த சமாதானத்தின் ஊழியத்தை, இந்த தாழ்மையின் ஊழியத்தை நம்ம யாருமே பாராட்டுறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேதாகமத்தின் அதிகாரத்தை ஆழமா வாசிக்கும் போது கிறிஸ்துவனுடைய இந்த ஊழிய பாதையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, சுயத்தை வழி கொடுத்து, முழுமையா ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து, அவருடைய இடுக்கமான பாதையை பின்பற்றுவதற்கு, அவருடைய சித்தத்திற்கு நாம ஒப்பு கொடுக்கறதற்கு, நம்முடைய வாழ்க்கையில அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம முயற்சிகளை செய்யணும். ஆண்டவர் இந்த இருண்ட பாவமான உலகத்துல வெளிச்சத்தை கொண்டு நம்மளுக்கு மீட்பு கொண்டு ஒருத்தரை வாக்கு பண்ணியிருந்தார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மீட்பர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு தாழ்மையான ஊழியக்காரரா இருந்தார். அவர் கஷ்டத்துல, துயரத்துல சந்திச்ச ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்தார். அதோட அவருடைய பாடுகளையும் பகிர்ந்து கொண்டார். கடைசி அவர் எல்லா மனிதர்களுடைய அனுபவத்தை காட்டிலும் ரொம்பவும் மோசமான, கடுமையான, ஒரு வலி நிறைந்த ஒரு மரணத்தை அவர் சந்திக்கிறாரு. இந்த மரணம் அவருக்கு நேரிடுறதற்கு ஒரு தகுதி உள்ளவரா அவர் கிடையாது. இந்த பாடல்களுக்குள்ளாக கடந்து போனாலும் இயேசு வெற்றி சேர்க்கிறார். அவர் தாழ்மையோடு இருந்தனால இதை அவர் செய்து முடித்தார். அவர் இந்த உலகத்துல ஊழியக்காரரா இருந்து எல்லாரையும் வழி நடத்தினார். இருளான, கஷ்டமான சூழ்நிலையை வாழ்ற நமக்கு நம்பிக்கையை வாக்கு கொடுக்கிறாரு. அதே போல அவரை போல கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கும் ஊழியம் செய்யறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். அதே நேரம் இது ஒரு பெரிய சவால். இந்த சவாலை மேற்கொண்டு ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் பலனளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜெபமாக நமக்கு கிட்ட இருக்கணும். ஏசு கிறிஸ்து ஒரு ஊழியக்கார கதாநாயகன். இப்படிப்பட்ட ஒருத்தரா நம்ம ஒவ்வொருத்தரும் மாறணுங்கிறது தான் அவருடைய ஆசை. இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய போறோம்? யோசித்து முடிவெடுப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாடத்தை முடிக்கிறதுக்கு ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம குணே சுவாமி, எங்கள் நல்லவழி தந்த கம்பி சுவாமி, இப்பொழுதுமாக நாங்கள் பாடத்தை கற்பித்த சுவாமி, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற நீர் தாமே என் கூட வழிநடத்துங்க சுவாமி. நீர் உண்மை போல நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க சுவாமி. நாங்களும் உண்மை போல நாங்கள் இந்த கஷ்டத்தை அனுபவித்து இந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் காண உதவி செய்யுங்க. நீர் தாமே என் கூட வழிநடத்துங்க. இங்கே இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்துக்கு காத்துக்கணும் சுவாமி. அதை அவங்க வாழ்க்கையில் அபியாசிக்கும்படி உதவி செய்யுங்க. இந்த பாடத்தை கற்பித்து கொண்டு நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையில் விட்டுவிடாதபடி அதை காத்துக் கொடுக்கிற பிள்ளைகளாக அமைய பண்ணுங்க. மிதமான நேரத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேட்கப்படும் எங்கள் ஜீவனால் தகப்பனே. ஆமென்.